பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல தர்சிகா வெளியில் வந்துட்டாங்க. அண்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறமே இவங்க ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, வெளியில் கவின் ரோஸ்லியா மாதிரி நம்மளோட கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் விஷால் கூட பேசினதுக்கப்புறம் தான் அவங்களோட டவுன்ஃபாலே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ விஜய் சேதுபதி ஸ்கூல் டாஸ்ல விஷால் அண்ட் தர்சிகா பண்ணது க்யூட்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த லவ் கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வினையாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதான் சொல்லியிருப்பாங்க, நீ விஷால் பின்னாடி சுற்றிருக்க கூடாது, நீ பேச உன் தனியான இண்டிவிஜுவல் கேம் விளாண்டுருந்தேன்னா கண்டிப்பாக டாப் 5 டாப் 3க்கு போயிருப்பா அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷால் சௌந்தர்யா பற்றி பேசுன எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ விஷாலோட ரியல் கேரக்டர் என்னென்ன பேசியிருக்காரு அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மொக்க மூஞ்சி கூட என்னை வச்சு கம்பேர் பண்ணி பேசினா அது எனக்கு தான் மார்க்கெட்டிங், அந்த ஃபுட்டேஜ்லாம் எல்லாமே பார்த்துருப்பாங்க தர்சிகா. ஸோ விஷால் தன்னோட மைலேஜ்காண்டி ஒரு லவ் கண்டென்ட் கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தர்சிகாவை என்கரேஜ் பண்ணதை நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிகட் பண்ணி அழுதுருப்பாங்க.